நம்முடைய தலைப்பு கரு முதல் கடைசி வரை கர்மாவின் செயலாக்கம். இப்ப எல்லாம் பேசலாம், எவ்வளவு வேணாலும் பேசலாம், எதை பற்றி வேணாலும் பேசலாம். எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கிறவங்கிட்ட பசுமாட்டை பத்தி எழுது அப்படின்னு சொன்னாராம். இப்ப படிச்சுட்டு போனது தென்னை மரத்தை பத்தி படிச்சுட்டு போயிருக்கிறான். தென்னை மரத்தை பூரா எழுதிட்டு கடைசியில தென்னை மரம் இளநீ எப்படி கொடுக்கும், தேங்காய் எப்படி பயன்படும், தென்னை மட்டை எதற்காக பயன்படும் எல்லாம் சொல்லிட்டு இந்த தென்னை மரத்தில் பசுமாட்டை கட்டி வைக்கலாம் என்று பேசி முடிச்சான். அதே மாதிரி எதை வேண்டுமென்றாலும் பேசலாம். பேசி முடிச்சுட்டு இதுதான் கரு முதல் கடைசி வரை கர்மாவின் செயலாக்கம் என்று நிறைவு செய்து விடலாம். அப்படி ஏமாற்ற விரும்பவில்லை. கரு முதல் என்றால் எதை எடுத்துக்கொள்வது? லக்னத்தை எடுத்துக்கொள்வதா, அல்லது லக்னத்தை தீர்மானிக்கக்கூடிய சூரியனை எடுத்துக்கொள்வதா, அல்லது இந்த லக்னத்திற்கும் சூரியனுக்கும் நற்பண்புகளை தருகின்ற குருவை எடுத்துக்கொள்வதா? இந்த லக்னம், சூரியன், குரு இவர்கள் அனைவரையும் இயக்கக்கூடிய சனியை எடுத்துக்கொள்வதா? இவர்களுக்கெல்லாம் துணை புரிகின்ற சுக்கிரனையும் புதனையும் எடுத்துக்கொள்வதா? அல்லது இவர்களுக்கு ஆற்றல் தருகின்ற செவ்வாயை எடுத்துக்கொள்வதா? இல்லை இவர்களுடைய விளையாட்டில் உலாம் இடையில் புகுந்து நன்மையை அதிகமாகவும் அல்லது தீமையை அதிகமாகவும் தருகின்ற ராகு கேதுக்களை எடுத்துக்கொள்வதா? இப்படி 9 நவகிரகங்களையும் கருவோடு இணைக்க முடியும். கர்மாவோடு இவற்றை இணைக்க முடியுமா என்று யோசித்து பார்த்தால், கர்மா என்பதை விதி என்று எடுத்துக்கொள்வதா, வினை என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது வினை பயன் என்று எடுத்துக்கொள்வதா? முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா என்ற கேள்வி எப்பொழுது நிறைவு பெறாதோ அதே போல பிறவியை உருவாக்கியது கர்மாவா அல்லது கர்மாவினால் பிறவி உருவானதா என்ற கேள்வி எழுமானால் அது நீண்டு கொண்டே போகும். கொடியிலிருந்து காற்று வந்ததா, காற்றிலிருந்து கொடியசைந்ததா என்று கண்ணதாசன் கேட்டதை போல இந்த பிறவியை தீர்மானிப்பது கர்மா. கர்மாவின் அடிப்படையில் இந்த பிறவி நிகழும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான, ரொம்ப அதிசயிக்கத்தக்க ஒரு விஷயமாக இது தென்படுகிறது. ஜோதிடத்தால் நாம் அறிய முடியாதது இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கிறதா என்றால் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் ஜோதிடத்தின் மூலம் பட்டவர்த்தனமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். இந்த கர்மா என்பது பிறப்பினால் ஏற்பட்டது அல்லது நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டது போல கர்ம வினை என்பது சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா என்ற அடிப்படையில் வகுக்கப்பட்டதா? இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ். சஞ்சித கர்மா என்றால் முன்னோர்களினுடைய வினைகள் தொகுப்பு. இந்த முன்னோர்கள் யார்? தாய், தந்தை, தாத்தா, பாட்டி, பாட்டன், பூட்டன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். திருவாசகத்துல ஒரு வாசகம் இருக்கிறது. மூவேழு சுற்றமும் முரணுரு நரகிடை ஆழாமே அருள் அரசே போற்றி என்று சொல்லுகிறார். இந்த மூவேழு சுற்றமும் என்றால் 3-7 தலைமுறைகள். அப்ப 3-7 தலைமுறைகள் என்றால் 21 தலைமுறைகள். அப்ப 21 தலைமுறைகள் என்றால் ஒரு தலைமுறைக்கு 33 வருடங்கள். இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா 33 × 21 என்று கணக்குப்படி பார்த்தா 593 வருடங்கள்.
693 வருடங்கள் வரும். அப்ப இந்த 693 வருடங்களாக நம்முடைய முன்னோர்களினுடைய வினை தொகுப்பு நம் உடலில் இருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்க விஞ்ஞானிகள் எல்லாம் நம்முடைய மரபணுவை ஆராய்ச்சி செய்து பார்த்துவிட்டு 600 வருடங்களாக நம்முடைய மூதாதையர்களுடைய DNA இன்றைக்கு நம்முடைய உடலில் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இப்ப 800 வருடத்திற்கு முன்னதாக மாணிக்கவாசன் போற போக்குல சொல்லிட்டு போயிட்டார், மூவேழு சுற்றமும் என்ற வார்த்தை. அப்ப 600 வருடங்கள் இல்ல, 693 வருடங்களாக நம்முடைய முன்னோர்கள் செய்த கர்ம வினைகள் எல்லாம் நம்முடைய உடலில் இருக்கிறது. இவை எங்கு இருக்கிறது? அடுத்த கேள்வி, இவை எங்கு இருக்கிறது? இவை கர்மாவில் அமைந்திருக்கிறது. கர்மா என்பது யார்? நம்ம எளிமையா சொல்றோம், கர்ம காரகன் யாரு? சனி. கர்மஸ்தானம் 10வது வீடு, இத சொல்லிடுவோம். 10வது வீட்டுக்கு ஓனர் யாரு? சனி. ஆனா ஜோதிடம் இதோட நிறுத்தி விடுமா? இல்ல. இந்த சனி என்பவன் வேலைக்காரன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சனி என்பவன் வேலைக்காரன், இட்ட கட்டளைகளை நிறைவேற்றுபவன். அப்ப கர்மாவை தீர்மானிப்பவன் சனியா? கொஸ்டின் மார்க். இல்ல, இட்ட வேலைகளை செய்பவன் என்றால் இவனுக்கு எஜமானன் வேறு ஒரு இடத்தில் இருக்கிறான். யார் அவன்? இப்ப நாம இருக்கிறோம். என்னை பற்றி நான் வங்கியில் வேலை செய்கிறேன், ஜோதிட ஆசிரியராக இருக்கிறேன், இப்பொழுது இங்கே வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இனி வருங்காலத்தில் என்னென்ன செய்ய போகிறேன் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். எப்படி என்னால் இந்த காரியங்களை செய்ய முடிகிறது? என்னுடைய கர்மா அல்லது என்னுடைய செயல்திறன் அல்லது என்னுடைய பேச்சு, என்னுடைய நடத்தை, இப்படி 1000 சொல்லலாம். ஆனால் இதற்கு மூலமாக இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய உயிர், நான் உயிரோடு இருக்கணும். உயிரோடு இருந்தால்தான் நான் இவையெல்லாம் நிகழ்த்த முடியும். அப்ப என்னுடைய ரகசியம், என்னுடைய கர்மா, என்னுடைய ரகசியம் எங்கு அமர்ந்திருக்கிறது என்றால் என்னுடைய 8வது வீட்டில் அமர்ந்திருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப என்னுடைய ஆயுள் என்பது என்னுடைய 8ஆம் இடத்தில் இருக்கிறது. ஆயுள் நிகழ்ந்தால், ஆயுள் இருந்தால் தான் என்னுடைய நிகழ்வுகளை நிகழ்த்த முடியும். அது என்ன சாதனைகளாக இருக்கலாம், அல்லது வேதனைகளாக இருக்கலாம், குடும்ப நிகழ்வாக இருக்கலாம், ஊர் நிகழ்வாக இருக்கலாம், என்ன வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் உயிரோடு இருந்தால்தான் என்னுடைய கர்மாவை நான் நிறைவேற்ற முடியும். அப்ப என்னுடைய ரகசியம், நான் எவ்வளவு காலம் உயிரோடு இருப்பேன் எனக்கு தெரியாது. அது எங்கே ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறது? என்னுடைய 8ஆம் இடத்தில், ஆயுள் ஸ்தானத்தில் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப 8, என்னுடைய ரகசியம் 8ஆம் இடத்தில் இருக்கிறது என்றால் கர்மா காரகன், கர்மாவினுடைய ரகசியம் எங்கு ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறது? அப்படியே வாங்க. கர்மஸ்தானம் என்பது எது? 10வது இடம். 10வது இடத்திற்கு 8வது இடத்தில் தான் கர்மாவினுடைய ரகசியம் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப 10வது இடத்திற்கு 8வது இடம் என்றால் எது என்று பார்த்தால் மிகச் சரியாக 5ஆம் இடம் என்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் வருகிறது. அவ்வளவுதான். சனி என்ற வேலைக்காரனை யார் இயக்குகிறார் என்றால் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி. காலபுருஷ ராசியில 5ஆம் இடத்தினுடைய பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி யார் என்றால் சூரியன். அவனே ஆத்ம காரகன். இந்த ஆத்மா இடுகின்ற கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய வேலைக்காரனாக யார் இருக்கிறார் என்றால் கர்மக்காரகன் சனி இருக்கிறார். அப்ப கர்மா என்பது யாரிடம் ஒளிந்திருக்கிறது? சூரியனிடம் ஒளிந்திருக்கிறது. இதை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் சூரியனும் சனியும் பகை அல்லவா? சூரியனுக்கு 8ஆம் இடத்தில் அல்லவா சனியினுடைய கர்மஸ்தானம் அமைந்திருக்கிறது. கர்மஸ்தானத்திற்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறது அல்லவா சூரியனுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அமைந்திருக்கிறது. இது ஒரு சிக்கலான பிரச்சனை.
இந்த ஆத்மா என்பது நம்முடைய கர்மாவை சுமந்து கொண்டு வந்திருக்கிறது. அப்ப இந்த ஆத்மா முதலில் மனித உருவாகும் போது இறைவன் என்ன கர்மாவை அந்த குழந்தைக்கு இட்டிருப்பான்? இந்த கர்மாவிற்கு இந்த குழந்தைக்கு எந்த கர்மாவை இட்டு இருக்கிறான் என்று பார்த்தால், இந்த முதல் குழந்தை உருவாகும் போது இங்கு ராகு கேது இல்லை, ராகு கேது என்பது இல்லை. இப்ப 7 கிரகங்களை கொடுத்து இந்த குழந்தையை உருவாக்கி இருக்கிறார். இந்த 7 கிரகங்கள் என்ன செய்ய இருக்கிறது? இந்த 7 குழந்தைகள் 7 கிரகங்கள் தலையாக, கழுத்தாக, முகமாக, மார்பாக, இடுப்பாக, காலாக, கையாக, விரலாக 7 கிரகங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்ப இவற்றை வைத்து நீ இயங்கிக்கொள், இவற்றை வைத்து நீ இயங்கிக்கொள். இந்த 7 கிரகங்களும் உனக்கு நன்மை செய்வதற்காக படைக்கப்பட்டவை. சூரியன் என்றால் தலை, சந்திரன் என்றால் கண், உடல், வலதுகண் இடதுகண், இடதுகண் என்றால் சந்திரன், வலதுகண் என்றால் சூரியன். சுக்கிரன் என்றால் உன்னுடைய முனைப்பு, உன்னை உந்தி தள்ளுகின்ற ஹார்மோன்ஸ். வெளிப்படையா சொல்லணும்னா உன்னுடைய அழகு, உன்னுடைய கன்னம். புதனை எடுத்துக்கொண்டால் உன்னுடைய கழுத்து, உன்னுடைய தோல். செவ்வாயை எடுத்துக்கொண்டால் உன்னுடைய இரத்தம், உன்னுடைய பற்கள். குருவை எடுத்துக்கொண்டால் உன்னுடைய மூளை, உன்னுடைய சதை பகுதி. சனியை எடுத்துக்கொண்டால் உன்னுடைய பாதம், உன்னுடைய நுரையீரல், உன்னுடைய கல்லீரல். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவை அனைத்தும் 7, நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் 7 கிரகங்களால் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இந்த 7 கிரகங்கள் சரியாக செயல்படவில்லை, 7 இந்த அவயங்கள் நமக்கு சரியாக செயல்படவில்லை என்றால் நாம் துன்பத்தை அனுபவிப்போம். அப்ப இந்த 7 இந்த குழந்தைக்கு முதலில் இறைவன் பூமிக்கு அனுப்பும் போது 7 கிரகங்களும் இந்த அவயங்கள் அனைத்தும் மிக சரியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மிக சரியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவனிடம் தோஷங்கள் ஏதாவது இருக்கிறதா? இல்லை. அவனிடம் யோகங்கள் ஏதாவது இருக்கிறதா? இல்லை. மிக இயல்பாக அந்த குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை வாழ்கிறது. அதற்கு தேவையான சுற்றுப்புற சூழல்கள் அனைத்தையும் ஏற்படுத்துகிறது இந்த 7 கிரகங்கள். காற்றாக சனி, ஒளியாக சூரியன், சந்திரன், இருளாக சனி, இப்படி ஒவ்வொரு தேவை, நீராக சந்திரன், இப்படி ஒவ்வொரு தேவைகளையும் சுற்றுப்புற சூழலை 7 கிரகங்கள் உருவாக்கி அந்த குழந்தைக்கு கொடுத்து விடுகிறது. இந்த குழந்தைக்கு ஒரு சேலஞ்ச், நீ எப்படி வாழ்ற? இப்பொழுது இந்த முதல் குழந்தை தன்னுடைய கர்மாவை உருவாக்க போகிறது. இந்த முதல் குழந்தை என்ன செயல் செய்கிறதோ இந்த செயல்கள் இந்த குழந்தையினுடைய கர்மாவில் போய் படுகிறது. அவ்வளவுதான். இந்த குழந்தை இயல்பாக தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி, ஆனந்தத்தை வெளிப்படுத்தி, காய்களை, கனிகளை, இலைகளை உண்டு, நீரை குடித்து மகிழ்ந்து வாழ்ந்து, இந்த குழந்தையில் இருக்கக்கூடிய உந்து சக்தி காரணமாக ஒரு இனப்பெருக்கம் செய்து தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த மக்கள் உருவாக புதிதான சிந்தனைகள் எழுமல்லவா? அப்படி அந்த சிந்தனைகளின் போக்கால் நல்ல காரியங்கள் நிறைய நிகழ்கிறது, புண்ணிய காரியங்கள் நிகழ்கிறது, பாவ காரியங்களும் நிகழ்கிறது. இந்த புண்ணிய காரியங்கள் எல்லாம் எதிர்கால வாழ்வை, வருகின்ற சந்ததியினுடைய வாழ்வை புனிதப்படுத்துகின்ற, மகிழ்வை தருகின்ற ஒரு பதிவாக யாரிடம் பதிகிறது? ஆன்மாவில் பதிகிறது. இந்த இயற்கைக்கு விரோதமாக, இயற்கைக்கு எதிராக செய்கின்ற காரியங்கள் எல்லாம் ஆன்மா வெளிச்சத்தை மறைக்கின்ற ஒரு பாவமாக பதிகிறது. இப்ப புரிஞ்சுக்கோங்க, இந்த புண்ணியமாக பதிவது எல்லாம் இந்த ஒளியை, ஆன்ம ஒளியை அதிகப்படுத்துகின்ற பதிவுகள். இந்த பாவமாக பதிகின்ற பதிவுகள் எல்லாம் ஆன்மாவினுடைய வெளிச்சத்தை தடுக்கின்ற பதிவுகள். அவ்வளவுதான். இங்கதான் ராகு கேது என்ற இருவர்கள் உருவாகிறார்கள். முதலில் உருவாகினார். ஆதாம் ஏவாள் எப்பொழுது இறைவனுடைய பேச்சை கேட்கவில்லையோ
எப்பொழுது அவர்கள் அந்த கனியை உண்டார்களோ அன்றிலிருந்து சாத்தான் பிடித்தது என்று பைபிளில் இருக்கிறது. இப்ப இயற்கையினுடைய பேச்சை கேட்காமல், இயல்பான இயற்கையினுடைய உந்துதலை கேட்காமல், உன்னுடைய குறுக்கு சிந்தனையினால் நீ எப்பொழுது ஒரு காரியம் செய்கிறாயோ அது இயற்கைக்கு எதிரான காரியமாக இருந்தால் அங்கே ராகு கேது வந்து சேர்ந்து விடுகிறது. அப்ப இந்த ராகு கேதுக்கள் என்ன செய்யும் என்றால் ஒளியை தடுக்கும். எனவே சூரியன் சந்திரன் ஒளி கிரகங்கள் என்றால் ராகு கேது இருள் கிரகங்கள். நம்ம ஜோதிடம் சொல்லிடுச்சு. ஏன் இவ்வளவு துன்பங்கள்? இறைவன் இயற்கையாக மகிழ்வாக வாழ்வதற்காக நம்மை படைத்திருக்கிறான். 12 பாவகங்களும் நமக்கு நன்மையை தருவதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றன. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 12 பாவகங்கள், இது அசுபஸ்தானம், இது சுபஸ்தானம் என்பதெல்லாம் இப்பொழுது நாம் ஏற்படுத்தப்பட்டவை. முதலில் மனிதன் இந்த உலகத்தில் உயிர் தோன்றிய போது 12 பாவகங்களும் இந்த உயிருக்காக, உயிரினுடைய வாழ்க்கைக்காக உதவி செய்வதற்காக படைக்கப்பட்டவை. இந்த 12 பாவகங்களை ஏதாவது ஒரு பாவகம் எனக்கு வேணான்னு சொல்லுங்க. லக்னம் வேணான்னு சொல்லிட முடியுமா? முடியாது. ஏன்னா அதுதான் நம்முடைய கரு. 2ஆம் இடம் வேணாம் என்று சொல்ல முடியுமா? தனம், குடும்பம், வாக்கு. காசு இல்லைன்னா குடும்பம் இல்லாம எப்படி நடத்துறது? 3ஆம் இடம் அது ஆரோக்கியம். ஆரோக்கியம் இல்லாம எப்படி வாழ்றது? 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாய்ஸ்தானம். முடியுமா? முடியாது. 5ஆம் இடம் வயிறு சார், சாப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? 5ஆம் இடம். 6ஆம் இடம் முயற்சி, நம்பிக்கை. 6ஆம் இடம் உந்து சக்தி இல்லாமல் எதுவுமே வேலை நடக்காது. 10ஆம் ஒரு மனிதனுடைய தொழிலை பற்றி பேசும்போது நம்முடைய ஜெயக்குமார் மிக அழகாக சொன்னார். 6, 2, 6, 10 என்ற பாவகத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அப்போ ஒரு மனிதனுடைய தொழிலை தீர்மானிப்பதில் 6ஆம் இடம் பங்கு இருக்கிறது. 6ஆம் இடம் வேணான்னு சொல்ல முடியுமா? முடியாது. முயற்சி, நம்பிக்கை 6ஆம் இடம் தான். 7ஆம் இடம் வாழ்க்கை துணை. இப்ப நான் யாருக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன்? 7ஆம் இடத்திற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் யாருக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய 7ஆம் இடம் நான், என்னுடைய 7ஆம் இடம் நீங்கள். அப்பொழுது நம்முடைய நண்பர்கள், எதிரில் இருப்பவர்கள், என்னுடைய வாழ்க்கை துணை. அப்ப 7ஆம் இடத்தை நகர்த்த முடியுமா? இல்ல, பிரச்சனையே அங்கேதான் சார் இருக்கு. கல்யாணம் ஆகலானா எப்படி வாழ்றது? இன்னைக்கு வருகின்ற ஜாதகங்கள் எல்லாம் கல்யாண பிரச்சனை தான் அதிகமாக இருக்கிறது. 8ஆம் இடம் ஆயுள், அதை நிராகரிக்க முடியுமா? 9ஆம் இடம் பாக்கியம், தந்தை ஸ்தானம், அதை எப்படி நிராகரிக்க முடியும்? 10ஆம் இடம் தொழில், கர்மா, முடியாது. 11ஆம் இடம் லாபம், லாபம் இல்லாம எப்படி வாழ்றது? எனக்கு மிகை ஸ்தானம். அது மனிதனுடைய இயல்பே 1க்கு 2 வேண்டும். 2 இருந்தா நாளைக்கு தேவையில்ல சார் என்று நினைக்கக்கூடிய மன இயல்பு. 11ஆம் இடம். எல்லோரும் 11ஆம் இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். 12ஆம் இடம் என்பது உறக்கம். தவிர்க்க முடியுமா? தவிர்க்க முடியாது. அப்போ 12 பாவகங்களும் நமக்கு தேவை. அப்போ 12 பாவகங்கள் அசுபஸ்தானங்கள் ஏதாவது இருக்கிறதா? இல்லை. எப்பொழுது இது அசுபமாக மாறியது? என்னுடைய நண்பன் எனக்கு மிக நல்லவன், என்னுடைய கணவன் மிக நல்லவன், என்னுடைய மனைவி மிக நல்லவள், ஆனால் எனக்கு எதிராக வேலை செய்கிறார்கள். ஏன்? அப்ப என்னிடம் ஏதோ குற்றம் இருக்கிறது. என்னுடைய நண்பன் நல்லவன், எனக்கு எதிராக வேலை செய்கிறான் என்றால் என்னிடம் குற்றம் இருக்கிறது. என்னுடைய மனைவி எனக்கு எதிராக வேலை செய்கிறான் என்றால் என்னிடம் குற்றம் இருக்கிறது. என்னுடைய கணவன் எனக்கு எதிராக வேலை செய்கிறான் என்றால் என்னிடம் குற்றம் இருக்கிறது. இந்த ஒரு கான்செப்ட பிடிச்சிட்டீங்கன்னா குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. என்ன பிரச்சனையை அனுபவித்தார்களும் அது வேறு ஒருவர் கொடுக்கக்கூடியதல்ல, நாம் நம்மிடம் இருந்துதான் இந்த பிரச்சனை வெளிப்பட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப எல்லா பிரச்சனைக்கும், சார் எனக்கு கல்யாணம் ஆகல, உங்ககிட்ட தான் இருக்கு. சார் எனக்கு வேலை கிடைக்கல, உங்ககிட்ட தான் இருக்கு. சார் எனக்கு நோய், உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும், என்னிடம் பணம் இல்ல, உங்ககிட்ட தான் இருக்கு. அப்ப என்னிடம் இல்லாத, என்னிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்னிடமிருந்து வெளிப்பட்டவை. இதுதான் கர்மா, என்னிடமிருந்து வெளிப்பட்டவை.
அப்ப இந்த என்னிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னிடம் எப்படி ஏற்பட்டது? அடுத்த கேள்வி. அது சஞ்சித கர்மா, பிராரத்துவ கர்மா. என்னுடைய முன்னோர்கள் செய்த வினைகள் நான் அனுபவிக்கிறேன். என்னுடைய கடந்த காலத்தில் நான் செய்த வினைகள் பிராரத்த கர்மாவாக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த ரெண்டு விஷயம் தான். சில பேர் இது முன்னோர்களாவது முன் ஜென்மமாவது விட்டுருங்க. என்னுடைய சிந்தனை எதை நோக்கி போகிறது? இப்ப நம்மெல்லாம் ஜோதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். நமக்கெல்லாம் எப்படி இருக்கிறது? நமக்கு சூரியன் வலிமையாக இருக்கிறான், 5ஆம் இடம் வலிமையாக இருக்கிறது. எனவே நான் ஜோதிடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு டாஸ்மாகை நோக்கி பல்லாயிரக்கணக்கான அன்பர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள்? ஜோதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்களா? நம்முடைய ரகுராம் ஐயா சொன்னது போல ராகுவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், எதை சிந்திக்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கை அமையும், கரு முதல் கடைசி வரை. நீங்க இந்த ஜோதிடத்துல இந்த பிறவியை மட்டுமல்ல, முற்பிறப்பையும் நாம் காண முடியும், முன்னோர்களையும் காண முடியும். இந்த தலைப்பெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. பூர்வ புண்ணியத்தை பற்றி நிறைய பேசி இருக்கிறோம், குலதெய்வத்தை பற்றி பேசி இருக்கிறோம். குலதெய்வம் என்பது யார்? குலதெய்வம் என்றால் யாரு? நம்ம ஜாதகத்துல யாரை வச்சு பார்க்கிறோம்? குலதெய்வத்தை சூரியனை வைத்து பார்க்கிறோம். சூரியன் யார்? தந்தை. சூரியன் யார்? பித்ருக்கள். அப்ப குலதெய்வம் என்பது யார்? நம்முடைய முன்னோர்கள். அவ்வளவுதான். நம்முடைய முன்னோர்களே நமது தெய்வங்கள். அப்ப நம்முடைய முன்னோர்கள் எப்படி செயல்பட்டார்களோ அதற்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. சரி, என்னுடைய முன்னோர்கள் நல்லவர்கள் அல்ல, தப்பு செஞ்சுட்டாங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? என்னுடைய வாழ்க்கை சிக்கலாகி இருக்கிறது. என்னுடைய பித்ரை இப்பொழுது சொல்லுகிறார்கள், குலதெய்வத்தை வணங்க முடியல, குலதெய்வம் தெரியவில்லை என்றெல்லாம் சொல்லுகிறோம். அப்ப என்னுடைய முன்னோர்கள் சரியில்லை, நான் எனவே என்னுடைய பிரச்சனைகளை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நீ சரியாக இருக்கிறாயா என்ற கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். என்னுடைய கர்மா, என் முன்னோர்கள் செய்த கர்மாவினுடைய சிந்தனை செயல்தான் என்னுடைய சிந்தனையை தூண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். என்னுடைய முன்னோர்கள் தவறளித்தார்கள் என்றால் நானும் தவறாகத்தான் சிந்திப்பேன். இதுதான் சஞ்சித கர்மா. என்னுடைய முன்னோர்கள் தவறான, என்னுடைய முன்னோர்கள் அசைவம் உண்ணக்கூடிய குடும்பத்தில் இருக்கிறார்கள் என்றால் நானும் என்ன செய்வேன்? அசைவத்தின் மீது அதிக ஆர்வம் கொள்வேன். நான் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப இதிலிருந்து மீள்வதற்கு என்ன வழி? முன்னோர்கள் அதிகமாக அசைவ உணவு உண்கிறார்கள், அதனால் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அசைவ உணவு என்பது என்ன? உயிர்களை உருவாக்குபவன் யாரு? சூரியன். உயிர்களை உருவாக்குபவன் சூரியன். உயிர்களை அழிப்பவன் யாரு? சூரியனுக்கு எதிரானவன் ராகு. இப்ப புரியுதா? ஒளி உயிர்களை உருவாக்கும், ஒளிக்கு எதிரானவை உயிர்களை அழிக்கும். அப்ப உயிர்களை அழித்து உண்ணக்கூடிய எண்ணம் யாரிடம் ஏற்படும்? ராகுனுடைய ஆதிக்கம் மிகுந்தவர்களுக்கு தான் இந்த எண்ணம் ஏற்படும். இப்ப புரிஞ்சுக்கிட்டு என்ன புரியும்? அப்ப ராகு என்பது நம்மை இருளுக்கு அழைத்து செல்லும், சூரியன் என்பது ஒளிக்கு அழைத்து செல்வான். ஆரம்பத்திலேயே நான் தெளிவுபடுத்திட்டேன். கர்ம காரகன் என்பவன் வேலைக்காரன். வேலைக்காரனுக்கு உத்தரவிடக்கூடியவன் எஜமானன் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன். ஒருவருடைய ஜாதகத்துல விட்டுருங்க, ஒருவருடைய உடலில் ஜாதகத்துல நம்ம எப்படி வேணாலும் பிறக்கலாம், சூரியன் பழுதுபட்டு கூட பிறக்கலாம். ஆனால் ஒருவனுடைய உடலில் சூரியனை சுபப்படுத்தி வைத்துக் கொண்டால், ஒருவனுடைய உடலில் சூரியனை வலிமைப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய தோஷம் உங்களை ஒன்றுமே செய்யாது, உங்களுடைய கர்மா உங்களை ஒன்றுமே செய்யாது. சூரியனை, என்னுடைய சூரியன் வலுவிழந்திருந்தாலும் என்னுடைய சூரியனை ஆகாமிய கர்மாவின் மூலம் வலிமைப்படுத்த முடியும், சுபப்படுத்த முடியும் என்பதற்காகவே ஆகாமிய கர்மா என்ற ஒரு வாய்ப்பை, ஒரு சாய்ஸை இறைவன் வழங்கி இருக்கிறான். நான் என்னுடைய முன்னோர்களுடைய பெயரை சொல்லி, என்னுடைய விதியை சொல்லி, என்னுடைய வினையை சொல்லி, நான் என்னுடைய பரம்பரையை சொல்லி, நாங்கெல்லாம் அப்படித்தான், நாங்கெல்லாம் குலதெய்வம் வழிபட போனா நாங்க கெடா விட்டுவோம் சொல்றோமா இல்லையா? எப்பொழுது எந்த ரூபத்தில் நீங்கள் உயிரை கொன்றாலும், ஆண்டவன் பெயரை சொல்லி நீங்கள் உயிரை கொன்றாலும்
சாஸ்திரத்தின் பெயரை சொல்லி உயிரை கொன்றாலும், வேதங்களில் எல்லாம் பலியிட்டு இருக்கிறார்கள், வேதங்களில் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லி உயிரை கொன்றாலும், குர்பானி என்ற நிலையில் ஒட்டகத்தை கொன்றாலும், எந்த சூழலில் எந்த மதத்தில் நீங்கள் உயிரை கொன்றாலும் உங்களுடைய உடலில் சூரியன் வலுவிழப்பான், அசுபத்தன்மை அடைவான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம நம்முடைய நடத்தையின் மூலமாக, நடவடிக்கைகளின் மூலமாக மட்டுமே நம்முடைய கர்மாவை தூய்மை செய்ய முடியும். நடவடிக்கைகள் என்பதை எப்படி எடுத்துக்கொள்வது? எது சார் சரி? எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க சார். ஒருத்தவங்க அசைவம் சாப்பிடலாம்னு டாக்டர் சொல்றாரு, அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, மட்டன் சாப்பிடுங்கன்னு டாக்டர் சொல்றாரு, முட்டை சாப்பிடுங்கன்னு அரசாங்கமே சொல்லுது, நீங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. எது சார் சரி? ஆன்ம வெளிச்சம் இருந்தால் இந்த கேள்வியை ஒருவர் கேட்கவே மாட்டார். ஆன்ம வெளிச்சம் இருந்தால் எது சரி எது தவறு என்பது நமக்கே தெரியும், நமக்கே உணர்த்தும். அதுதான் உள்ளுணர்வு. இந்த உள்ளுணர்வை ஏற்படுத்துபவன் யார் தெரியுமா? குரு. அவன்தான் 5ஆம் இடத்திற்கு காரக அதிபதி. பார்க்கிறோம்ல, புத்திர காரகன் என்று அழைக்கிறோம். அப்ப ஜோதிடம் ஜாதி ஜாதியா பிரிச்சு வச்சிருக்கு, கிரகங்களை ஜாதி ஜாதியாக பிரித்து வைத்திருக்கிறது. அது ஜாதிக்காக அல்ல, குணத்திற்காக. அப்ப குரு என்பவர் யார்? அவர் ஒரு பிராமணன். அவருடைய குணம் என்ன? சாந்தம், சாத்வீகம், அகிம்சை, ஜீவ காருண்யம், கருணை, இரக்கம், நெகிழ்வு, கனிவு, அமைதி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப 5ஆம் அதிபதியினுடைய, காரக அதிபதியினுடைய, குருவினுடைய தன்மை எதனால் இழக்கப்படும்? இந்த நிலைக்கு எதிரான நிலையில் இருந்த அன்பு. எனக்கு யார் மேலேயும் அன்பு இல்ல, குரு உங்ககிட்ட இருக்க மாட்டார். கருணை, எனக்கு யாரிடமும் கருணை இல்லை, உங்களிடம் இருக்க மாட்டார். கனிவு, நெகிழ்வு, சகோதரத்துவம், சகிப்புத்தன்மை யாரிடமும் இல்லை. இன்னைக்கு பார்க்கிறோம் அரசியல் கட்சிகள், ஜாதி சண்டைகள். இந்த சகிப்புத்தன்மை சக மனிதர்களை நாம் மதியாத காரணத்தினால், ஏதாவது ஒரு காரணத்தினால் வெறுப்புணர்வோடு பேசிக் கொண்டிருக்கிறோம், வெறுப்பை உமிழ்கிறோம். அப்ப யாரு நம்ம கிட்ட இருக்க மாட்டாங்க. ஆன்மீகம் பேசிக்கொண்டே, என்னுடைய மதத்தை நான் உயர்த்தி பேசிக்கொண்டே இன்னொரு மதத்தை இழிவாக பேசினால் யார் என்னிடம் இருக்க மாட்டார்? குரு இருக்க மாட்டார். நான் சிவனை உயர்த்தி அல்லாவை பழித்தால் என்னிடம் குரு இருக்க மாட்டார். இயேசுவை உயர்த்தி சிவனை பழித்தால் என்னிடம் குரு இருக்க மாட்டார். அப்ப இந்த சகிப்புத்தன்மை நம்மிடம் இருக்கிறதா? இல்லை. சகிப்புத்தன்மை இல்லை என்றால் குரு இருக்க மாட்டார். சகோதரத்துவம் இல்லை என்றால் குரு இருக்க மாட்டார். அசைவ உணவு இருக்க வேண்டி இருந்தால் குரு இருக்க மாட்டார். சொல்றோம், இப்ப புரிஞ்சுட்டீங்களா? இப்ப இந்த குருவை நாம் தான் இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த குரு என்பவன் தனக்காரகன். நம் வாழ்க்கையில எல்லா விதமான நல்ல நிகழ்வுகளையும், நீங்க போங்க, ஓசூருக்கு வந்துட்டங்க, இங்க நல்ல சாப்பாடு கிடைக்கும் கேக்குறோம்ல, இங்க நல்ல ஹோட்டல் கிடைக்கும், தங்குறதுக்கு நல்ல ஹோட்டல் கிடைக்கும் கேக்குறோம்ல, எனக்கு கல்யாணம் பண்ணணும், கணவன், நல்ல கணவன் வேணும் கேக்குறோம்ல, நல்ல மனைவி வேணும் கேக்குறோம், நல்ல குழந்தைகள் வேணும் கேக்குறோம், நல்ல உணவு வேண்டும், நல்ல வீடு வேண்டும், நல்ல கார் வேண்டும், நல்ல வாகனம் வேண்டும், எல்லா விஷயத்திலும் நல்ல 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 என்று கேட்கிறோமே. நல்ல என்ற வார்த்தை குருவினுடையது. அப்ப இந்த நல்ல என்ற வார்த்தை மட்டும் நமக்கு கேட்க தெரிகிறது. நாம் நல்லவர்களாக இருக்கிறோமா என்றால் இல்லை. நாம் நல்லவர்களாக இல்லை என்றால் நம்மிடம் குரு இருக்க மாட்டார். அப்ப இந்த 5ஆம் இடத்திற்கான காரக அதிபதி குரு நம்முடைய கர்மாவை பலப்படுத்துவதற்கும் சுபப்படுத்துவதற்கும் தயாராக இருக்கிறார். ஆனால் நான் சைவ உணவு உண்பவன், ஆனாலும் என்னிடம் கோபம் இருக்கிறது,
குரு இருப்பாரா? இருக்க மாட்டார். எத்தனை சைவ உணவாளர்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப அசைவம் உண்பது மட்டும்தான் பிழையா? இல்லை இல்லை இல்லை. நான் சொன்ன இந்த குருவினுடைய தன்மையை இழந்தவர்கள் எல்லோரும் பிழை. கோபம் வருகிறதா? கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. கட்டுப்படுத்த வேண்டாம். ஆழ்ந்து ஒரு 10 தடவை மூச்சு விடுங்க. சனி உள்ள வந்து மந்தப்படுத்திடுவார். சுவாசம் என்பது யாரு? சனி. அவர் மந்தப்படுத்திடுவார். எப்பொழுதெல்லாம் கோபம் வருகிறது, ஏன் எங்க அப்பா எனக்கு கோபத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு, என் தாத்தா என் கோபத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு, கேட்கும். யாராவது பேசினா எடுத்துரு அருவாளன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. எனக்கு என் ரத்தத்தில் பதிந்திருக்கிறது. நான் எப்படி சார் கோபத்தை கட்டுப்படுத்துறது? என்னுடைய மாணவன் கேட்கிறார். ஒண்ணு கவலைப்படாதீங்க. எப்பெல்லாம் கோபம் வருது அமைதியா 1 2 3 10 தடவை எண்ணுங்க. 10 தடவை எழுதிட்டு ஆழ்ந்து மூச்சு விடுங்கள். நீங்கள் ஆழ்ந்து மூச்சு விடும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆழ்ந்து மூச்சு விடும் போது என்ன செய்வீங்க? அப்பா என்ற ஒரு வார்த்தை சொல்வீர்கள் அல்லவா? ஏன் அம்மான்னு சொல்ல மாட்டேன்றீங்க? ஆழ்ந்து மூச்சு விடும் போது என்றைக்காவது அம்மா என்று சொல்லி இருக்கிறோமா? இல்லை. அப்பா என்பவன் சூரியன். இந்த ஆழ்ந்து மூச்சு விடும் போது என்னுடைய மூச்சு யாரை போய் தொடுகிறது? ஆன்மாவை தொட்டு வருகிறான். அப்பொழுது சுவாசம் என்ற ஒன்று என்னுடைய ஆன்மாவை தொடக்கூடிய வல்லமை வாய்ந்தது. சனி என்ற ஒன்று என்னுடைய சூரியனை தொடக்கூடிய வல்லமை வாய்ந்தது. புரியுதா? திடீர்னு கால் தடிக்கு விழுந்துடுறோம், உடனே அம்மான்னு சொல்றோம். அங்கே அப்பான்னு கூப்பிடுறது இல்ல. அங்கே எனக்கு பக்கத்துல இருக்கிறது யாரு? சந்திரன். சூரியன் 14 கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறான். இப்ப 2 லட்சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல யார் இருக்கா? சந்திரன் இருக்காரு. அப்ப நான் எனக்கு உடனடியா வேணும்னா யாரை நான் கூப்பிடலாம்? அம்மான்னு கூப்பிடுறோம். இது யாரும் சொல்லி தரவில்லை, நம்முடைய ஆன்மா சொல்லுகிறது, இயல்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம ஆன்மா இன்னும் முழுவதுமாக மறைக்கப்படவில்லை ராகு கேதுக்களால். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஒளி கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் தெரியுது. இன்றைக்கு 18 வயதில் மரணம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, பார்க்கிறோம். 18 வயதில் மரணம். குழந்தைகள் எல்லாம் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். படிக்கிற குழந்தைகள், ஆண் பசங்கள்லாம் விபத்துகளில் போய் சந்திக்கிறார்கள். வேகமா போய் பைக்கை போட்டு மோதிட்டு வந்துடுறான். இந்த 18 வயதுல யார் கொன்றா? 18 வயதில் சாகக்கூடிய வயதா? அவங்களுடைய ஆயுள் தோஷமா? அவனுடைய விதியா? அவனுடைய வினையா? இல்லை இல்லை இல்லை, ராகுதான் காரணம். 18 வயதுல மிகச்சரியாக பிறந்த நேரத்தில் ராகு எங்க இருக்கிறானோ அதே இடத்துல வந்து உட்காருவான். ரொம்ப முக்கியம். அப்ப இந்த 18 வயதில் நாம் செய்த வினைகளினுடைய தொகுப்பு. குழந்தைகளுக்கு 18 வயசுக்குள்ள நம்ம எவ்வளவு கெடுதலை செய்யறோமோ நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த குழந்தைகள் கோபப்படுவதற்கான வாய்ப்பு, அந்த குழந்தைகளுக்கான அசைவ உணவு எல்லாத்தையும் கொடுத்து ராகுவை வலிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம். எந்த குழந்தை இன்றைக்கு இரவு நேரத்தில் தூங்குகிறது? இரவு நேரத்தில் தூங்காமல் இருந்தால் சனி சூரியன் நம் உடலில் கெட்டு போவான். பகல் நேரத்தில் தூங்கினால் நம்முடைய உடலில் சூரியன் கெட்டு போவான். அப்ப இரவு நேரத்தில் தூங்க வேண்டும், பகல் நேரத்தில் விழிக்க வேண்டும். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு லீவு, என்னுடைய பாப்பா 10 மணி வரை தூங்குவா சொல்றோமா? சொல்லலையா? ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும். உங்கள் குழந்தைகளை 6 மணிக்கு மேலே தூங்க விடாதீர்கள். தூங்கினால் உங்களுடைய குழந்தையினுடைய உடலில் சூரியன் கெட்டு போவான், அசுபத்தன்மை அடைவான், ராகு உள்ள வந்துருவான். எப்பொழுதுதான் இயற்கைக்கு மாறாக நாம் நடந்து கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ராகு அல்லது கேது உள்ளே வந்து விடுவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒளி இருந்தால் இருள் இருக்காது, ஒளி குறைந்தால் இருள் வந்து விடும், அவ்வளவுதான். அப்ப சூரியனுடைய சக்தி, சந்திரனுடைய சக்தி நம் உடலில் குறைந்தால் அங்கே இருள் என்ற கிரகம் ராகு கேது. ராகு கேது என்பது மிக அழகாக நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார். அவைக்கு உருவம் இல்லை. சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள். எத்தனை புத்தகங்கள், ஜோதிட புத்தகங்கள் படித்திருக்கிறீர்கள்? 2 ஒளி கிரகங்கள், 2 நிழல் கிரகங்கள். அப்ப 2 ஒளி இருந்தால் 2 நிழல் இருக்கும் நிச்சயமா. அப்ப இந்த ஒளி யாருடைய நிழல்? இந்த நிழல்கள் ராகு கேது யாருடைய நிழல்கள்? எங்கேயாவது சொல்லி இருக்கிறாங்களா? படிச்சிருக்கிறோமா? புத்தகங்களில் இருக்கிறதா? இந்த நிழல் தான் நம்மை ஒளியை அழிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. ஒளியால் உருவான நிழல் ஒளியவே அழிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. ஒளி இல்லை என்றால் நிழல் இல்லை.
ஆனால் இந்த நிழல் கிரகங்கள் நம்மை அழித்துக் கொண்டிருக்கிறது. 18 வயசுல, 36 வயசுல, 54 வயசுல, 54, 55 ஹார்ட் அட்டாக்ல சாகிறதுலாம் ராகுதான். அங்கே ஆயுள் குறைவு அல்ல உங்களுக்கு. இயற்கையில் உங்களுக்கு ஆயுள் என்பது 72க்கு மேல, 72 வயது வரை வாழ்ந்துட்டோம்னா ஒரு பாவகத்திற்கு 6 வருடம் உங்களுக்கு கேரண்டி. எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நான் பத்திரம் போட்டு எழுதி தரேன். ஒரு பாவகத்திற்கு 6 வருடம் உங்களுக்கு கேரண்டி. நிச்சயமாக 6 வருடம் நீங்கள் முயற்சி செய்தால் இந்த 6 10ஆக்கலாம். அப்ப 12 × 6 எவ்வளவு வரும்? 72. குறைந்தபட்சம் 72 வயது உங்களுக்கு கேரண்டி. இயற்கை நீங்கள் வரும்போதே உங்களுக்கு 72 வயதை குறைச்சிச்சு. இடையில சாகுறானே சார், விபத்துல சாகுறான், தற்கொலை என்று சாகுறான், நோயால் சாகுறான், கொரோனாவில் சாகுறான். இதனுடைய விளைவு என்ன காரணம்? உங்களிடம் சூரியனுடைய ஒளி குறைந்த காரணத்தினால், ராகுனுடைய இருள் அதிகமான காரணத்தினால் உங்களுக்கு 72க்கு முன்னதாக உயிர் போகிறது. உண்மையில் நம்முடைய ஆயுள் கலியுகத்துல 120 வருஷம், துவாபர யுகத்துல 240 வருஷம், கிருதாயுகத்துல 360 வருஷம், கிருதாயுகத்துல 480 வருடங்கள். இது நம்முடைய சுவாசத்தின் அடிப்படையில் 21,600 முறை ஒரு நாளைக்கு சுவாசம் செய்தால் 120 வருஷம் கேரண்டி. எழுதிக்கோங்க. ஆனால் ஒரு நாளைக்கு நம்ம 21,600 முறை சுவாசம் செய்கிறோமா என்றால் இல்லை. கோபத்தினால், போகத்தினால், மோகத்தினால், வேகத்தினால், உணவால், உடல் உழைப்பால், உத்வேகத்தால் நம்ம என்ன செய்கிறோம்? அதிகமாக சுவாசத்தை எடுக்கிறோம். 21,600 என்பது 30,000, 35,000, 40,000 போயிட்டு இருக்கு. போக போக வலி, ஆயுள் குறையும். அப்ப இந்த சனியும் சூரியனும் இணைந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய ரகசியம் 8ஆம் இடத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு பாவகத்தினுடைய ரகசியம் 8ஆம் இடத்தில் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு பாவகத்தினுடைய கர்மாவும் எங்க இருக்கிறது? 10ஆம் இடத்தில் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பாவகத்தினுடைய கர்மாவும் 10ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்த 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் புரிஞ்சுக்கோ. 8ஆம் இடம் என்பது ஆயுள். அப்ப 8ஆம் இடத்திற்கான 8ஆம் இடம். என்னுடைய ஆயுள் எப்படி சார் இருக்கு? நான் பார்க்கணும். இப்ப நீ எதை பார்க்கணும்? 8ஆம் இடத்தை பார்க்கணுமா? இல்ல, ஆயுளை பத்தி பார்க்கணும்னா 8ஆம் இடத்தை பார்க்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் நாம என்ன செய்யணும்? 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்தை போய் பாருங்க. 8ஆம் இடத்தினுடைய 8ஆம் இடம் எது? 3ஆம் இடம். அதுதான் ஆரோக்கியம். புரிஞ்சிருச்சா? நான் 3 வேளை பட்டி கிடக்கிறேன் சார். எதுக்காக? விரதத்துக்காக. தொடர்ந்து 10 நாள் பட்டி கிடந்தீங்கன்னா போயிடுவீங்க. கடவுள் பெயரால் சொல்லி தொடர்ந்து பட்டினி கிடந்தாலும் போய் சேர்ந்துருவோம். ஏன்? ஆரோக்கியம் கெட்டு போயிடும். விரத தினங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகமான கழிவுகள் இருக்கக்கூடாது. அதற்காக விரத தினங்கள். தொடர்ந்து உண்பவர்கள் நீங்கள் வாரத்துல 1 நாள் விரதம் இருக்கணும், வாரத்துல 2 வேளை விரதம் இருக்கணும் என்பதற்காக நமக்கு பெரியவர்கள் கொடுத்தது அமாவாசை, பௌர்ணமி, கார்த்திகை, சஷ்டி என்பதெல்லாம். அப்ப 3ஆம் இடம் என்ற ஸ்தானத்தை நாம் பேணினால் என்ன நடக்கும்? 8ஆம் இடம் என்ற ஆயுள் பெருகும். இப்படி ஒவ்வொரு பாவகத்திற்கான கர்மா அதனுடைய 8ஆம் இடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்ம சிந்தனை ஒன்று இருக்கு இல்லையா? கர்மா என்றால் என்ன? விதி சொல்லலாமா? வினை சொல்லலாமா? காரியம் சொல்லலாமா? கர்மம் சொல்லலாமா? சிந்தனை சொல்லலாமா? செயல் சொல்லலாமா? எல்லாம் எதுல இருக்கு? 10ஆம் இடத்துல இருக்கு இல்லையா? அப்ப நடத்தை, காரியம், சிந்தனை, செயல் இவற்றிலெல்லாம் ஒழுங்கை கடைபிடித்தால் ஏன் தோஷம் வந்து சேருது நமக்கு? 12 பாவகங்களும் வலிமையாக சுபத்தன்மையோடு இருந்தால் இந்த 6, 8 என்று அசுபஸ்தானங்கள் வருவார்களா? அல்லது 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி என்ற அசுபஸ்தானங்கள் வருவார்களா? ராவணன் பிறக்கும் போது ராகு கேது இல்லை என்று ஒரு சொல்லுண்டு. ராவணன் பிறக்கும் போது ராகு கேது இல்லை என்று சொல்லுண்டு. அப்படியா? ராகு கேது இல்லையா? அப்ப உண்மையிலே அது இல்லாமல் தான் இருந்ததோ? இல்லை இல்லை, எப்பொழுதெல்லாம் சூரியன், சந்திரன், பூமி உருவானதோ அப்பொழுதே நிழல் என்பது உருவானது. ஒரு விஷயத்தை நான் கடந்து போயிட்டேன். இந்த ராகு கேதுக்கள்ல யார் யாருடைய நிழல் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்ல. சந்திரனுடைய ஒளியினால் ஏற்பட்ட நிழல் சந்திரனை அழிக்கும். யாரு சந்திரன் அழிப்பா?
உடலை மனதை கெடுக்கக்கூடியவர்கள் யார்? ராகுவா கேதுவா? பெரும்பாலும் ராகு. அப்ப சந்திரனுடைய ஒளியை, என்னுடைய உடலை என்னுடைய மனதை அழிக்கக்கூடியவன் யாரு? ராகு. அப்ப சந்திரனுடைய ஒளியால் ஏற்பட்ட நிழல் ராகு. ராகு யாரை செய்வான்? இந்த பூ உலகில் உங்களை நம்மை அசைவம் உண்ண வைத்து கொள்வான், மது அருந்த வைத்து கொள்வான், அதிகமாக போகம் செய்து கொள்வான், இன்பத்தை நுகர வைத்து கொள்வான். யாரு? ராகு. இப்ப புரிஞ்சுக்கோங்க. கேது என்ன செய்வான்? கேதுவே ஆன்மீக கிரகம் என்று சொல்லுகிறோம். யார் சொல்லுவா? மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன். எப்பொழுது மோட்சம் கிடைக்கும்? உங்களுடைய ஆன்மாவில் எந்த பதிவுகளும் இல்லை என்றால் தான் மோட்சம் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் வந்து ஜாதகத்தை எடுத்துட்டு வருவாங்க, சார் 12ஆம் இடத்துல கேது இருக்கு சார், மோட்சம் கிடைக்குமா என்று கேட்பார்கள். 12ஆம் இடத்துல கேது இருந்தா மோட்சம் கிடைக்கும் ஏதோ ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ரமணர் சொல்றார், மனோ நாசம் அடைந்தால் தான் மோட்சம்ன்றார். மனோகாரகன் தான் இங்கதான் இருக்கிறாங்க. மனம் என்று செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இங்க பேச்ச கேட்காம அங்க ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு. மனதை அடக்கி ஒடுக்கி வைக்க வேண்டும், மனதை நாசம் செய்தால்தான் மோட்சம் கிடைக்கும் என்று யார் சொல்றார்? ரமண மகரிஷி சொல்றார். அப்ப மனதை ஒடுக்க வேண்டும் என்றால் யார் முதல் ஒடுக்கணும்? சந்திரனை, மனதினுடைய எண்ணங்களை ஒடுக்க வேண்டும். மனதினுடைய எண்ணங்களை ஒடுக்க சூரியனை நோக்கி நம்மால் பயணப்பட முடியும். யாரை நோக்கி பயணப்பட முடியும்? சூரியனை நோக்கி பயணப்பட முடியும். சூரியன் என்றால் ஆன்மா. இப்ப ஆன்மாவை நோக்கி பயணப்படும் போது ஆன்மாவில் இருக்கக்கூடிய அழுக்குகள், கலங்கங்கள், தூசுக்கள், மாசுக்கள் எல்லாவற்றையும் கபலீகரம் செய்து விட்டு தான் போவான். யாரு? கேது. அதனாலதான் கேதுவை துளைப்பான். யாரு? சனி என்றால் துடைப்பான். இரண்டு பேருமே தூய்மை பணியாளர்கள் நமக்கு. யாரு? சனியும் கேதுவும். சனியும் கேது நம்மளை அடிக்கிறாங்கன்னா கொஞ்சம் வாங்கிக்கோங்க. ஆனா சனி அடிச்சா கூட பொறுத்துக்கலாம், ஆனா கேது அடிச்சா பொறுக்க முடியாது. ஏனென்றால் இவன் துடைப்பவன், அவன் துளைப்பவன். நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் துளைத்து கொண்டு போவான். அப்படி மிக வேகமாக ஆன்மாவை நோக்கி செல்லும் போதுதான் சூரியனை அடைய முடியும். சூரியனை எப்பொழுது அடைகிறோமோ அப்பொழுது நமக்கு முக்தி, அப்பொழுது மோட்சம். கேது சொல்லுகிறான், இல்லை இல்லை, கேது சூரியனையும் கடந்தால்தான், சூரியனை முழுமையாக அழித்தால்தான் பிறவியற்ற பெருவாழ்வு கிடைக்கும் என்று சொல்லுகிறான். அப்ப சூரியனை அழிக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கிறது? அப்ப சூரியனுடைய நிழல் யாரு? சூரியனுடைய ஒளியால் ஏற்பட்ட பூமியினுடைய நிழல் கேது, சந்திரனுடைய ஒளியால் ஏற்பட்ட பூமியினுடைய நிழல் ராகு. இப்ப புரிஞ்சுக்கங்க, பூமியில் பெரும்பான்மையான மனிதர்கள் தவறானவர்களாக இருந்தால், களங்கம் உள்ளவர்களாக இருந்தால் கொரோனா தான் வரும். ஒட்டுமொத்தமாக 6 கோடி பேரை ஒட்டுமொத்தமாக கொண்டு சென்றதே. இப்படி ஒரு பேரிழப்பு ஏற்படுமா? அப்ப நாம என்ன செய்யணும்? எல்லோரும் களங்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு அக்ஷயா ஜோதிட வித்யாலயம் இன்றைக்கு உங்களுக்கு ஒவ்வொருவருடைய உடலிலும் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒளியை பரப்பி கொண்டிருக்கிறது. உங்களிடம் இருக்கக்கூடிய ராகுவை அழித்துக் கொண்டிருக்கிறது. உங்களிடம் இருக்கக்கூடிய களங்கத்தை, மாசுவை, உங்களிடம் இருக்கக்கூடிய இருளை ஒழித்துக் கொண்டிருக்கிறது. ஜோதிடம் நோக்கி வந்தால் உங்களுடைய உடலில் ஜோதி பிரகாசமாகும். எனவேதான் நம்முடைய பெரியவர்கள், நீங்க என்ன வேணாலும் பரிகாரம், 1000 பரிகாரங்கள் சொல்லலாம். நம்முடைய செயலாளர் சொன்னாங்க இல்லையா, ஒரு மாவிளக்குல தீபம் போடுங்க. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் தீபமேற்றுங்கள், தீபமேற்றுங்கள், தீபமேற்றுங்கள். அது உங்களுடைய உடலில் ஒளியை ஏற்படுத்தும். எப்பொழுது இறைவனை நினைத்து கும்பிட்டாலும் விளக்கை ஏற்றிவிட்டு அந்த விளக்கை ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் உள்வாங்குங்கள். பாருங்கள், அப்படியே நேரடியாக அந்த விளக்கை பாருங்கள். அப்படியே கண்ணை மூடி அந்த விளக்கை நெற்றியில் ஏற்றுங்கள். உங்களுடைய ஒளி கூடும். எதெல்லாம் இயற்கைக்கு மாறானது என்று தெரிகிறதோ இரவு வந்து விட்டா தூங்குங்க. விவசாயிலாம் அந்த காலத்துல 6 மணி ஆனா சாப்பிட்டுட்டு தூங்கிடுவான்.
ஆரோக்கியமா இருந்தான். 120 வருஷம், 100 வருஷம், 105 வருஷம், 110 வருஷம். இல்ல எனக்கு வேலை இருக்குன்னு இன்னைக்கு 10 மணி, 11 மணி, 12 மணி வரை முழித்து கொண்டு இருக்கிறோம். முழிக்க நம்முடைய ஆயுள் குறையும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் முத நாள் முழித்து விட்டால் அடுத்த நாள் நமக்கு என்ன ஆகுது? எந்த வேலை ஓடல. சனி அசுபப்பட்டு போகிறான். இருளில் தூங்கவில்லை என்றால் சனி அசுபப்பட்டு போகிறான். பகலில் தூங்கினால் சூரியன் அசுபப்பட்டு போகிறான், பலவீனமாகி போகிறான். அப்ப இந்த கர்மா கரு முதல் கடைசி வரை கர்மா என்பது கடந்தது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட் விட்டுருங்க. கடந்தது கடந்தவையாக இருக்கட்டும். சஞ்சித கர்மா விட்டுருங்க. பிராரப்த கர்மா நான் கடந்தது, நேத்து வரை நிறைய தப்பு பண்ணிட்டேன், விட்டுருங்க. ஆனால் ஆகாமிய கர்மா என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, இறைவன் நமக்காக கொடுத்த கர்மா. இது சிங்கம், புலி, ஆடு, மாடு, பறவைகள் இந்த ஆகாமிய கர்மாவை பயன்படுத்த முடியுமா? ஏன்னா அதுக்கு தெரியாது, பாவம் செய்யவே தெரியாது. அது இயல்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் என்னுடைய ஆகாமிய கர்மாவில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இயற்கைக்கு எதிரான எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. இயற்கைக்கு விரோதமான எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. என்னுடைய கோபம் என்பது இயற்கையா? இல்லை. என்னுடைய ஆத்திரம் இயற்கையா? என்னுடைய அகம்பாவம் இயற்கையா? என்னுடைய ஆணவம் இயற்கையா? இல்லை. சாந்தமும் சமாதானமும் சகோதரத்துவமும் அன்பும் அகிம்சையும் காதலும் தான் இயற்கை. அப்ப இந்த இயற்கையை பேணினால் எது நடக்கும்? சூரியன் வலிமை பெறுவான். நம்முடைய கரு தூய்மையாகும், கர்மா தூய்மையாகும். இன்றைய குழந்தைகள் பிறக்கும் போதே பல்வேறு தோஷங்களோடு பிறக்கிறார்கள். 90% குழந்தைகள். இன்றைக்கு குழந்தைகளுக்கு நாம் என்ன கொடுத்து கொண்டிருக்கிறோம்? சொத்து, சுகம், அதெல்லாம் இல்ல, கடும் தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி இருந்தாலும் திருமணத்திற்கு முன்னதாகவாது நான் ஜோதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை, ஒவ்வொரு கிரகத்தின் மூலமாக நான் செய்த அசுப தன்மைகளை நான் அகற்ற வேண்டும். இனி ஒருபோதும் என்னால் அசுபத்தன்மையை நான் அகற்ற மாட்டேன் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். குரு உள்ள வந்து உட்கார்ந்துருவார். குரு எதிர்பார்ப்பதெல்லாம் என்ன தெரியுமா? இனி நான் செய்ய மாட்டேன், இதுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் மன்னிச்சிருங்க, எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்கள், இனி நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா உங்கள் அருகில் ஓடோடி வருவான் குரு. உங்கள் அருகில் ஓடோடி வருவான் தெய்வம். குழந்தையும் தெய்வமும் ஒன்று. நம்முடைய பெரியவர்கள் சொல்லுவாங்க, ஒரு குழந்தைய அடிச்சிருங்க, அது நம்மளை பார்த்து மிரளும் வராது. அப்படியே திரும்பிக்கிட்டு அப்படியே நீங்க கொஞ்சுங்க, கண்ணு சாரிடா சாரிடா, சாமிடா நீ, இனி நான் அடிக்கவே மாட்டேன்டா அப்படின்னு கொஞ்சுங்க. உடனே உங்களுடைய அந்த குழந்தை ஓடி வந்து நம்மை கட்டிக்கொள்ளும். இதுவே குழந்தையும் தெய்வமும் ஒன்று. தெய்வம் என்றால் யாரு? குருதான், வேற யாரும் கிடையாது. நமக்கு தெய்வம் குரு. குருவினுடைய குணத்தை கெட்டியா பிடிச்சுக்கோ. அப்ப ஜாதி ரீதியாக பிடித்திருந்தாலும் குருவினுடைய குணத்தை கொண்டவர்கள் நாமெல்லாம் யார்? நாமெல்லாம் பிராமணர்கள். அப்ப பிராமண குணத்தை பெற்றவர்களால் அடுத்தவர்களை வஞ்சிக்க முடியாது, அடுத்தவர்கள் மீது வன்மம் சுமத்த முடியாது, அடுத்தவர்கள் மீது கோபத்தை காட்ட முடியாது, அடுத்தவர்கள் கெட்டு போக வேண்டும் என்ற சிந்தனை இருக்காது. அடுத்தவர்கள் வாழ வேண்டும், நல்லவர்கள் வாழ வேண்டும், நலமுடன் வாழ வேண்டும், கெட்டவர்கள் திருந்த வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கும். இனி வாழ்நாள் முழுவதும் குருவை நம் குணத்தில் வைப்போம், தீபத்தை நம் சிந்தையில் வைப்போம். அனைவருக்கும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.